சென்னையில கடந்த ஜூன் 6ஆம் தேதி அண்ணா நகர்ல நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு கார் திடீர்னு மாயமான நிலையில தான் ஆசாசியா வாங்கின காருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற ஒரு பதட்டத்திலேயே காரினுடைய உரிமையாளர் காவல்துறையில போய் அவசர அவசரமா கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதையடுத்து இந்த விசாரணையை காவல்துறையினரும் ரொம்ப சீரியஸா எடுத்து விசாரணையை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நோக்கி நகர்த்துறாங்க காவல்துறையினர். இந்த நிலையில தான் இந்த காரை திருடினது சதேந்திர செகாவத் அப்படிங்கிற ஒரு நபர்னு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நபரை புதுச்சேரியில இரவு நேரங்கள்ல பார்த்து கைது செய்யறாங்க. தொடர்ந்து இரவு முழுவதும் அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில தான் சென்னையில அண்ணா நகர் மற்றும் திருமங்கலம் ஆகிய பகுதியில கடந்த 3 மாதங்கள்ல எந்தெந்த சொகுசு வாகனங்கள் எல்லாம் சர்வீஸ்க்காக விடப்பட்டதோ அந்த சர்வீஸ் நிலையங்கள்ல இருந்தே இவங்க அந்த காரை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையானது தெரிய வந்திருக்கு. இந்த நபரை கைது செய்து தொடர்ந்து விசாரணையில ஈடுபடும் பொழுதுதான் பல திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நபர் மட்டும் இல்லாம இந்த ஒரு நபரை சுத்தி பல நபர்கள் இந்த வழக்குகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுடைய முழு நேர வேலையே என்னன்னு பார்க்க போனா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல சொகுசு வாகனங்களை திருடி அதை என்னென்ன மாடிஃபை எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் விற்பனை செய்வதை வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்த கும்பல் மிகப்பெரிய கும்பல் அப்படிங்கிறது விசாரணையின் அடிப்படையில ஒரு திடுக்கிடும் உண்மையாக வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருடங்களா சொகுசு கார்களை மட்டும் குறிவைத்து திருடி வரும் இந்த கும்பல் மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படிங்கறத தெரிஞ்சதுமே தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் பொழுது சமீபத்துல மணலியில 2 சொகுசு வாகனங்கள் திருடப்பட்டதா தகவல்கள் கிடைச்சது. இந்த கும்பலை விசாரிக்கும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து கிடைச்ச நிலையில வட மாநிலங்கள் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய குழுவானது அமைக்கப்பட்டு இந்த கார் திருட்டுல ஈடுபடக்கூடிய நபர்களை பிடிக்கிறதுக்காக பல்வேறு ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானினுடைய எல்லையில ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு கார் திருடும் கும்பல் உலா வருவதா போலீசார்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில போலீசார் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் அங்கு ஒரு கார் நிற்கப்பட்டிருக்கு. அந்த கார் சென்னையில திருடி போன கார் அப்படிங்கிற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு. திருடும் பொழுது காரை ஒரு விதமா திருடி இருக்காங்க. திருடிய பிறகு அதை யாருமே சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார்ல பல வேலைப்பாடுகளும் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த இடத்துல அரங்கேறி இருக்கு. அந்த திருட்டு கும்பல் இந்த காரை பயன்படுத்தி பல மாநிலங்களுக்குமே பயணம் செஞ்சிருக்காங்களாம். போலீசார் வரும் அந்த தகவலை அறிந்து பாகிஸ்தானுடைய எல்லையிலேயே காரை விட்டு அந்த கும்பல் ஓடிய சம்பவமே அரங்கேறி இருக்கு. அங்கிருந்து மீட்கப்பட்ட அந்த காரை அந்த காரினுடைய உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கார் திருடி போய் கிட்டத்தட்ட 85 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த 85 நாட்களிலேயே கிட்டத்தட்ட 45,000 கிலோமீட்டருக்கு அந்த காரை ஓட்டி போயிருக்காங்க. இதை விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பல மாநிலங்களுக்கு இந்த திருடிய காரை பயன்படுத்தி போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏதேனும் குற்ற சம்பவங்கள்ல இந்த காரை பயன்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையுமே போலீசார் இந்த விசாரணையை முன்னகர்த்தி இருக்காங்க. ஆனா எந்த ஒரு போலீசாரிடமும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல நிக்காம இந்த காரை ஓட்டி வந்திருக்காங்க. அதை தவிர்த்து வேற எந்த குற்ற நடவடிக்கையிலுமே இந்த காரை ஈடுபடுத்தல அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. காரை திருடக்கூடிய அந்த கும்பலினுடைய நோக்கமுமே கூட சொகுசு கார்களை திருடி அதை எந்தெந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மாடிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணி மற்ற ஆட்களுக்கு ஒரு குறைந்த தொகையில விற்கிறது. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய மோட்டிவாவே இருக்கு அப்படிங்கிறதுமே விசாரணையின் அடிப்படையில நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த திருட்டு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட செகாவத் தற்பொழுது சென்னையில இருக்கக்கூடிய புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானதுமே நடத்தப்பட்டு வருது. சென்னையில காணாம போன காரு பாகிஸ்தான் பார்டர்ல கிடைச்சிருக்கு. அதையும் காவல்துறையினர் மீட்டு காரினுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டாலுமே தொடர்ந்து காவல்துறையினருக்கு பாராட்டுகளுமே குவிந்து வருது.